ஜூலை 23 வந்துச்சு அப்படின்னாவே சூர்யா அண்ணா ரசிகர்களுக்கு தீபாவளி தாங்க. ஆமாங்க, ஜூலை 23 நம்ம நடிப்பின் நாயகன் த ஒன் அகரத்தின் சிகரம் சூர்யா அண்ணாவுடைய பிறந்த நாள். சூர்யா அண்ணாவோட பிறந்த நாள் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல இருந்து ஒரு புது போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. அந்த போஸ்டர்ல நம்ம சூர்யா அண்ணாவை பார்க்க பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமி எப்படி இருந்தாரோ அப்படியே அச்சசலா பார்த்த மாதிரி இருக்குங்க இந்த சஞ்சய் விஸ்வநாத. அப்படியே இந்த மனுஷனுக்கு வயசு ஆகுமா ஆகாதா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. 51வது பிறந்த நாளுங்க இன்னைக்கு. அந்த மனுஷனை அந்த போஸ்டர்ல பாக்குறதுக்கு ஏதோ 35 to 40 ஏஜ் ஆன மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு தன்னோட அழகையும் பாடியையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த ஆளுக்கு மட்டும்தான் வயசு பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. அதாவது சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே அண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாட, ஆனா நம்ம சூர்யா அண்ணாவோ என் பிறந்த நாளை யாருமே கொண்டாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வை எதிர்த்து மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல என் பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சூர்யா அண்ணா சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைய சூர்யா அண்ணாவை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அவருக்கு நம்மலாம் ரசிகரா இருக்கோம் அப்படின்னா அவர் ஒரு நடிகர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற காரணத்துக்காகவும் தான் நம்மெல்லாம் அவருடைய ரசிகர்களா இருக்கோம். அதாவது நீட் தேர்வை பத்தி தமிழ் சினிமாவில் சூர்யா அண்ணாவை தவிர வேற யாருமே பேசுனது சரியா இருக்காதுன்ட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா அத்தனை லட்சம் மாணவர்களை பாத்தீங்கன்னா படிக்க வச்சுட்டு இருக்காரு. இவருக்கு தான் தெரியும் மாணவர்களுடைய கஷ்டம், நீட் தேர்வுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்றத சூர்யா அண்ணாவை தவிர யாரும் அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் அந்த மனுஷன் சொல்லி இருக்காரு, என் பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சமீபத்துல நடந்த அகரம் ஃபங்க்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா 60 டாக்டர்களை உருவாக்கி இருந்தாங்க. அப்ப கமல் சார் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிறப்பு விருந்தினரா வந்து பேசினாரு. அவர் பேசும்போது கூட இன்னும் நிறைய டாக்டர்களை எங்களால உருவாக்கி இருக்க முடியும், ஆனா நீட் தேர்வு காரணத்தால டாக்டர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, இல்லைன்னா டாக்டர்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிருக்குன்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. நீட் தேர்வை பத்தி பேச சூர்யா அண்ணாவை தவிர வேற யாருக்குமே அருகதை கிடையாதுன்ட்டு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு மாணவர்களோட கஷ்டம் என்ன அப்படின்றது சூர்யா அண்ணாவுக்கு நல்லாவே புரியும். ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சூர்யா அண்ணா நீட் தேர்வுக்கு எதிராக தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல குரல் கொடுத்த நடிகர் எனக்கு தெரிஞ்சு நம்ம சூர்யா அண்ணா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீட் தேர்வு வேணாம் அப்படின்ற மாதிரி சூர்யா அண்ணா தான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரீசன்னால தான் அவரோட படங்களும் ஓட மாட்டுது அப்படின்றது ரசிகர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால நீட் தேர்வை எதிர்த்து மாணவர்கள் போராடிட்டு இருக்க இந்த சூழல்ல என் பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சூர்யா அண்ணா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, மித்த ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் மாதிரி நம்ம சூர்யா அண்ணா ரசிகர்கள்லாம் பட்டாசை வெடிச்சு கொண்டாடுறது, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடவும் மாட்டாங்க. ரத்த தானம் பண்றது, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி பப்ளிக்கு யூஸ் ஆகுற மாதிரியான நல்லதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே நடிப்பின் நாயகன். உங்களோட நல்ல மனசுக்கு இன்னும் நீங்க அடைய வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. அதை எல்லாத்தையுமே சீக்கிரமாவே அடைவீங்க.